நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தற்போது அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். சண்டிகரில் ஒரு படப்பிடிப்பில் இருக்கும் சீமான் லீக்கான ஆடியோ விவகாரத்தால் கடும் கடுப்பில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். தனது நிர்வாகிகள் சிலரை விமர்சித்ததோடு எங்கு சென்றாலும் சீமான் புகழ்பாடும் காளியம்மாளை பற்றி சீமான் பேசியிருப்பது தம்பிகளை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. அந்த ஆடியோவில் காளியம்மாள் உள்ளிட்ட சிறு பிசுறுகளை தட்டி விட்டு விடலாம் என்று சீமான் பேசியிருக்கிறார். அதோடு இனுபவனம் கார்த்திக் இளம்பெண் ஒருவரிடத்தில் உறவில் இருந்து அவரை ஏமாற்றியது தொடர்பாக லீக்கான ஆடியோவும் நாம் தமிழர் கட்சியை ஏகத்துக்கும் டேமேஜ் செய்துள்ளது. சாட்டை துரைமுருகன் யார்கிட்ட பேசினாலும் ரெக்கார்ட் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். அண்ணன் சீமானிடத்திலும் பேசினாலும் சரி, சாதாரண தொண்டரிடத்தில் பேசினாலும் சரி, ரெக்கார்ட் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். இது தெரியாமல் சீமான் சாட்டை துரைமுருகனிடத்தில் சீமான் பேசியுள்ளார். தற்போது முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியை விமர்சித்த வழக்கில் சாட்டை துரைமுருகன் சிக்கிக்கொள்ள அவரின் செல்போனில் இருந்த ஆடியோக்களை இப்போது வெளியாக்கி நாம் தமிழர் கட்சிக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விடுங்க விட்டுட்டு வேற பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க விட்டுட்டு வேற பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க விட்டுட்டு வேற பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க விட்டுட்டு வேற பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும்.